வணக்கம் நண்பர்களே. பக்தனை காக்கவும் அநீதியை அழிக்கவும் மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம்தான் நரசிம்ம அவதாரம். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். இந்த வார்த்தையை நம்ம பல முறை கேட்டிருப்போம். ஆனா இது நிஜமான அந்த நிமிடம் ஒரு பெரிய சரித்திரமே உருவானது. தன் பக்தன் பிரகலாதனுக்காக ஒரு தூணிலிருந்து சிங்க முகத்தோட வெளிப்பட்ட அந்த நரசிம்மரோட கதைதான் இது. அந்த விசித்திரமான அவதாரத்தின் ரகசியத்தை பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் இரண்யகசிபு என்ற அசுர அரசன் வாழ்ந்து வந்தான். அவன் கடுமையான தவம் செய்து பிரம்மதேவரிடம் அரிய வரம் பெற்றான். மனிதராலும் இல்லாமல், மிருகத்தாலும் இல்லாமல், பகலிலும் இல்லாமல், இரவிலும் இல்லாமல், வீட்டுக்குள் இல்லாமல், வெளியேயும் இல்லாமல், எந்த ஆயுதத்தாலும் நான் அழியக்கூடாது என்ற வரத்தை பெற்றான். அந்த வரத்தால் அவன் மிகவும் அகந்தையுடன் இருந்தான். என்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று எல்லோரிடமும் கட்டளையிட்டான். ஆனால் அவனுடைய மகன் பிரகலாதன் சிறு வயதிலிருந்தே மகாவிஷ்ணுவின் தீவிர பக்தன். எப்பொழுதும் நாராயணா நாராயணா என்று ஜெபித்துக் கொண்டே இருப்பான். இதை கண்ட இரண்யகசிபு மிகவும் கோபமடைந்தான். பலமுறை பிரகலாதனை தண்டிக்க முயன்றார். ஆனால் விஷ்ணு பகவான் எப்பொழுதும் அவனை காத்தார். ஒரு நாள் இரண்யகசிபு, உன் விஷ்ணு எங்கே இருக்கிறான் என்று கேட்டான். அதற்கு பிரகலாதன், அவர் எங்கும் இருக்கிறார், இந்த தூணிலும் இருக்கிறார் என்றான். கோபத்துடன் இரண்யகசிபு தூணை ஓங்கி அடித்தான். அந்த நொடியே பெரிய சத்தத்துடன் தூண் பிளந்தது. தூணிலிருந்து மனித உடலும் சிங்க முகமும் கொண்ட அதிசய வடிவில் நரசிம்மர் தோன்றினார். அவரது கண்கள் தீப்பொறியால் ஜொலித்தன. மாலை வேளையில் அரண்மனை வாசலில் தனது மடியில் வைத்து இரண்யகசிபுவை எந்த ஆயுதம் இல்லாமல் தனது நகங்களால் அவரை அழித்தார். பிறகு நரசிம்மர் தனது பக்தனான பிரகலாதனை ஆசீர்வதித்தார். அன்பும் பக்தியும் கொண்டவர்களை இறைவன் எப்போதும் காப்பார் என்பதை உலகிற்கு உணர்த்தினார். நண்பர்களே, தீமை அழிந்து நன்மை வென்றது. நரசிம்ம ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்.